ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. சாட் ஜிபிடி தனியாக இருக்கும் ஓகேங்களா. சாட் ஜிபிடியை வந்து நீங்கள் சாட் ஜிபிடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது யூஸ் பண்ணாது இருக்கீங்களா சொல்லுங்கள், அவங்களுக்கு மட்டும் இதை சொல்லித்தரேன். யூஸ் பண்ணவங்க தெரியும் அப்படின்னா நம்ம விட்டுடலாம். இந்த இடத்தையே இந்த சாட் ஜிபிடியே நான் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொல்லித்தரேன். இல்லை இது எனக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா இதை விட்டுட்டு டைரெக்டாக வேறு போயிடுவோம். சாட்டில் போடுங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ணுமா வேணாமா. சார் இல்லை சார் யூஸ் பண்ணிட்டு ஓகே சரி ஓகே, வேறு பேர் போடுறாங்க பார்த்துருவோம். சரி, ஆக்சுவலாக என்னென்னா சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இப்போ நான் லாகின் ஆகிற இருக்கிறதுனால வந்துருச்சு, நேராக இங்கே வந்துருச்சு ஓகேங்களா. நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் லாகின் பண்ணி தான் ஆகணும். ஒரு சைன்அப் பண்ணிக்கிடுங்க ஓகேங்களா. சைன்அப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிடணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 3.5 வெர்ஷனு, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இப்போ இதில் ஆல்ரெடி நான் லாகின் ஆகிருக்கிறதுல நேராக வந்து இங்கே நிற்கிது. பட் இது இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஓப்பன் ஏரியில் போய்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும், சைன் அப் பண்ணிவிடுங்க. நார்மல் ஜிமெயில் கிரியேட் பண்ணுற மாதிரி இங்கே உங்கள் ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் லாகின் கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா. நான் வேணா ஒன்று செய்கிறேன், இதில் லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். நார்மலாக நீங்கள் சாட் ஜிபிடி போட்டிங்கன்னா இங்கே தான் வருவீங்க, சைன்அப் போகிறீங்க. சைன்அப்பில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்லேயே கிரியேட் பண்ணுறேன். இது பேசிக் தான் ஓகேங்களா. இது எல்லாருக்குமே பரவாயில்ல, நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துடுச்சு அக்கௌண்ட்டு சரிங்களா. இது பேசிக் தான், நீங்கள் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு ப்ரீ ப்ராசஸ் மாதிரி ஓகேங்களா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க கூகுளில், இங்கே அது வந்து ரெண்டுமே ஜென்ரேட்டிவ் தான் ஓகேங்களா, அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அங்கே பிகைனில் இருக்க ஒரு அல்காரிதம், ஒரு டீப் லேர்னிங் அல்காரிதம் இருக்குது. அந்த டீப் லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லை டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு ஒன்று என்எல்பி, அது வழியாக என்ன பண்ணுதுன்னா இந்த கண்டென்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து இதுக்கு காமனாக எங்கெல்லாம் அதுக்கு வேர்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை கரெக்டாக டெலிவரி பண்ணணும். சப்போஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இதில் ஒரு கேள்வி கேட்கணும்னா நீங்கள் என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் ஓகேங்களா. இந்த 3.5 வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து 2022 வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்லும். 2023 கேட்டால் பதில் சொல்லாது ஓகேங்களா. அது வந்து பெய்டு வெர்ஷனில் தான் உங்களுக்கு வரும். 4.0 பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் இருக்கும். அந்த பெய்டு வெர்ஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், டில் டேட் நீங்கள் அப் டு டேட் அப்பப்போ அல்காரிதம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். வேற இது வந்து என்ன பண்ணணும்னா 2022 வரைக்கும் தான் சொல்லும். இப்போ இதில் ஏதாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்போம் ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி வந்து ஏதாவது இப்போ சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக கேட்போம். அப்படின்னு கொடுக்குறேன். உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. சரி, இது வந்து ஜென்ரலாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நார்மல் சர்ச் இன்ஜினுக்கும் சாட் ஜிபிடிக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சர்ச் இன்ஜினில் பல விதமான சர்ச் ரிசல்ட்ஸ் வரும், நீங்கள் அதுலேருந்து எடுத்துப்பீங்க. இது அப்படி கிடையாது, அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் இருக்கிற பெட்டர் கண்டென்ட்டை உங்களுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணணும், அதுதான் வித்தியாசம். அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் ஓகேங்களா. அதில் வந்து நிறைய ஆன்சர் வருது,
நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வருது. அதுக்கு மேலே உங்களுக்கு இது என்ன வருது, ஒரே ஒரு ரிசல்ட் வரும், ஆப்டிமல் ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். அதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் ஏதாவது கேட்குறோம்னா பதில் சொல்ல போகுது. ஓகேங்களா? ஹவு டு ஃபார்மேட் ஏ பேராகிராஃப் இன் எம் வேர்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னு சொல்லும். ஓகேங்களா? பேராகிராஃபை செலக்ட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணுன்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? இது கேள்வி கேட்டால் பதில் சொல்றது. இது ஹெல்ப்பர் மாதிரி தான். ஹெல்ப் ஒரு அசிஸ்டன்ட் தானே இது. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் எடுக்குது, எடுத்து போடுது. இதை தாண்டி இதில் என்னெல்லாம் செய்ய முடியுன்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம ஒரு ஃபார்மேட் கொடுத்து அந்த கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணி கொடுக்க சொன்னா கூட கொடுப்போம். பட் இது வந்து பியூர் டெக்ஸ்ட். இந்த ஃப்ரீ வெர்ஷன் வந்து பியூர் டெக்ஸ்ட். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ, பிடிஎஃபாவோ, இமேஜாவோ கொடுக்காது. வேற சாட் ஜிபிடி 4 வெர்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இமேஜாவோ, பிடிஎஃபாவோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் வெறும் இது மாதிரி ஹெல்ப் மாதிரி கேட்குறீங்க, இது வேணும், இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க, அது சொல்லுது. இது ஒரு பக்கம். ஓகேங்களா? இதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபை நீங்கள் ஏதாவது மாற்றி கொடுக்க கேட்டாலும் கொடுக்கும். நானே டைப் பண்ணிடுறேன். இது ஏதாவது டைப் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, நான் சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு மெசேஜ் டைப் பண்ண போகிறேன். ஆனால் அது கரெக்டான பேராகிராஃபாக இல்லை. ஓகேங்களா? அந்த பேராகிராஃபை வந்து நான் கரெக்ட் பண்ணி கேட்க போகிறேன். ஓகேங்களா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு லீவு, நான் இன்னைக்கு வரலன்னு சொல்கிறத நான் டைப் பண்ணுறேன். பட் அது வந்து கரெக்டாக கொடுக்கணுன்றது தான் எனக்கு வேலை. தப்பாக டைப் பண்ணுறேன். இந்த ஃப்ரேசஸ் எல்லாமே தப்பு, அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். இப்போ அதுக்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? கிவ் மீ a proper sentence to communicate my leave அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நான் கொடுத்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துச்சு. ஓகேங்களா? நான் இங்கே என்ன கொடுத்தனோ இந்த கண்டென்ட் தாண்டி அது எதுவுமே அதில் உள்ள போடாது. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்து போடுச்சு. இல்லை எனக்கு இது பெட்டரா இல்லை, எனக்கு வேற மாதிரி கொடுங்க அப்படின்னா சம் மோர் பெட்டர் சென்டென்சஸ் கொடுக்குறேன். கொடுத்தனா திருப்பி வேற மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை அப்படியே என்ன பண்ண முடியும். சரி, இது எதுக்கு எடுக்கிறோன்றனா, ஒரு எம்எஸ்ஆர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ண தெரியாது, ஒழுங்காக டைப் பண்ண தெரியலன்னா பண்ணலாம். அவனுக்கு புரிஞ்ச மாதிரி வார்த்தைகளை போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணிடும், எக்ஸாக்டாக பக்காவாக எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக பக்காவாக எடுத்து கொடுத்துரும். இப்போ சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க. இப்போ நான் இப்படி போடுறேன் நேம். ஓகேங்களா? ராஜேஷ் அப்படின்னு போட்டேன். டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்பா கூட டைப் பண்ணிங்க ஸ்பெல்லிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் இன் 2022. ஓகேவா? ஸ்கில்ஸ் இப்படி கூட வச்சுக்கலாம். லாங்குவேஜஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ், C++, ஜாவா, பைத்தன். ஓகேவா? இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இது எதுவுமே இங்கே போட்டுட்டு need a resume with full content for applying a job role computer junior programmer அப்படின்னு கேட்டோம்னா உடனே என்ன பண்ணணும்னா அதை எப்படி போடணுன்றதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கேட்போம். ஸோ இது நீங்கள் சாட் ஜிபிடியில் டெக்ஸ்ட்டாக வர்றத நமக்கு 4 வெர்ஷனில் நீங்கள் பிடிஎஃப் கேட்டாலும் கொடுக்கும், ஒரு வெப்பேஜாக கேட்டாலும் கொடுக்கும், ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் ஃபைலாக கொடுக்கணும் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். என்ன போட்டுச்சா, என்னென்ன போட்டிங்களோ எல்லாம் போட்டுச்சா. உங்களுக்கு இது எது வேணாம், இது வேணாம், அது வேணாம், எப்படி வேணும், எப்படி வேணும்னு எல்லாமே கேட்கலாம், எல்லாமே கொடுக்கும். இது நீங்கள் காப்பி பண்ணி போய் வேர்டில் போட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணி வேர்டில் போய்ட்டு ஃபார்மேட் பண்ணிவிடுங்க.
பட் நான் என்ன பண்ண போறேன்னா வேர்டில் அது கொடுக்காது, எனக்கு வேர்டில் எனக்கு வேணும். நான் அதை என்ன பண்ணுறேன் கவனிங்க, இதை காப்பி பண்ணி இதிலே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கேன் யூ கிவ் மீ ஆஸ் ஏ வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்தேன்னா என்ன பண்ணணும்னா இப்போ அது அப்படியே HTML ஃபைலாக, ஓகேவா? இது அப்படியே நமக்கு என்ன ஆகும், ஒரு HTML ஃபைலாக வந்துடும். இப்போ இந்த HTML ஃபைலை நான் காப்பி பண்ணி அப்படியே ஒரு HTML போட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம். இது சேவ் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு சேவ் பண்ணிட்டு resume.html சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் ஃபைல் இப்படி வந்துருச்சு. ஆனால் இப்படி தான் வந்திருக்கு. பட் இதில் எனக்கு என்ன பண்ணுறேன்னா கேட்குறேன், திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறேன். கிட்ட ஆட் ஸ்டைல்ஸ் with vibrant colors suitable backgrounds அப்படின்னு கொடுக்குறேன். திருப்பி என்ன பண்ணணும்னா அதை ரீகோட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? திருப்பி இதை காப்பி பண்ணி அங்கே போட்டுக்க வேண்டியது. அது மொத்தமாகவும் கொடுக்கும் சில நேரத்தில் மீதியெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டது இருக்கும், இதை மட்டும் மாற்றி போட்டு கொடுக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. இப்போ நான் மொத்தமாக அப்படியே போட்டேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு, வந்துச்சு. இல்லை எனக்கு இது பிளாக் கலர் நல்லா இல்லை, அந்த பிளாக் கலரில் வந்து எனக்கு இது மாற்றணும், இதை மாற்று அதை மாற்றினா அதையும் மாற்றி கொடுக்கும். இப்போ என்ன பண்ணா சேஞ்ச் பிளாக் கலர் டு பர்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மேக் சம் அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கணும் நமக்கு. அகைன் இதை காப்பி பண்ணிக்கலாம். மொத்தமாக கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். கொடுக்கலைன்னா நீங்கள் அதை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் ஆயிடுச்சு, கலராக வந்துடுச்சா? இதே வேலையை வேர்டில் கேட்டாலும் கொடுக்கும், எக்ஸலில் கேட்டாலும் கொடுக்கும். ChatGPT 4 இருந்தால் ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் $20 மாதம் கட்டணும். அது கட்டுறதா இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது 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 பெரிய விஷயம் இல்லை, இதை விட பெரிய விஷயம்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் irrespective ஆஃப் த கண்டென்ட், ஓகேங்களா? உலகத்தில் இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் எதை கேட்டாலும் அதுக்கான கிளியர் அவுட்புட்டை அதால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கிடுங்க. இது வந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் தான் ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்லுவோம். டூப்ளிகேட்ஸ்லாம் இல்லாமல் பார்க்கும். எத்தனை ப்ராம்ப்ட்ஸோ அது ஜென்ரேட் பண்ணுது. நம்ம எத்தனை ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோம் அதை வச்சு தான் என்ன ஆகும்னா நமக்கு சார்ஜஸ். அதாவது என்னென்னா, நம்ம கால் பேசுவோம், முன்னாடி காலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ கால், ஒரு செகண்டுக்கு இவ்வளோ பைசான்னு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இதுலையும் எத்தனை ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை பைசா, எத்தனை ப்ராம்ப்ட்ஸ் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அத்தனை அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். அந்த மாதிரி பிளான் இருக்குது. பட் $20 ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதுலேயும் எவ்வளோ மில்லியன் பிளான்ஸ், எவ்வளோ மில்லியன் ப்ராம்ப்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். பட் இங்கேயே தான் கொடுக்கணுமா, இங்கே நான் டைப் பண்ணி அங்கே இருந்து வேர்டில் போடணும், இங்கே நான் டைப் பண்ணி எக்ஸலில் போடணும், எல்லாமே போடலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் எந்த கோடு கேட்டாலும் கொடுப்போம். ஓகேங்களா? அது தாண்டி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இதே வந்துட்டு இப்போ பாருங்களேன், நான் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் த கோட் டு பைத்தன் அப்படின்னு கொடுத்தேன்னா அதை அப்படியே பைத்தன் கூட மாற்றி கொடுத்துரும். இதே நீங்கள் ஜாவாவில் கொடுத்த கூட என்ன பண்ணுச்சு, பைத்தன் கூட மாற்றி கொடுத்துச்சு. இல்லை இதை கிவ் இட் சி ப்ரோக்ராம், சி லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா போதும், சிலையும் மாற்றி கொடுத்துரும். நீங்கள் எதை கொடுத்தாலும் எம்ஏ கொடுத்தாலும் இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டிங்லேருந்து
ஓகே, இதை நம்ம எங்கேயே பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது பார்ப்போம். ஓகே 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 சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி இப்போ ஆஃபீஸ் 365 போயிடுங்க. ஆஃபீஸ் 365 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான், ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணுறது தான். ஆஃபீஸ் 365ல நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போயிருங்க. ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட் இருக்குது, பட் இதில் இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா இதில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா என்னால் ChatGPT யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயில் ஒரு லிமிட்டட் வெர்ஷன் இருக்கும், அது வரைக்கும் தான் ஃப்ரீ. ஓகேங்களா, நான் ஃப்ரீ தாண்டி போயிட்டு அதனால் இதில் எங்கே வரும்னு காட்டுற பாருங்க. எங்கேயோ வரும், எங்கே
ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, அதாவது என்ன பண்ணுன்றது மட்டும் சொல்லிடுறேன். இது ஆஃபீஸ் 365 ஓப்பன் பண்ணிங்க, அது ஃப்ரீ. அது நீங்கள் ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை, ஓகேங்களா? ஆஃபீஸ் 365 வரைக்கும் ஃப்ரீ, அதை நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. இங்கே போயிட்டு பிளானில் போயிட்டு இங்கே கெட் ஆடியன்ஸ் இருக்கும். இந்த கெட் ஆடியன்ஸில் போயிட்டு ஆடியன்ஸ் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். இதில் போனால் இந்த நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுது. இதை கிளிக் பண்ணேன்னா என்னோட ஆட் பண்ணது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிடலாம். அதாவது இதே தான், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சாட் ஜிபிடின்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே லிஸ்டிங் வந்துடும். ஸோ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற $5 என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல கூகுள் டிரான்ஸ்லேட் அதை எதெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதாவது ஃப்ரீயாக கொடுக்குற ஆடியன்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, இருக்கு ஆப்ஷன் எங்களுக்கு தெரியல. ஓகே, அதாவது ஃப்ரீயாக கொடுக்குற ஆடியன்ஸ்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் பண்ண பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு இதை கரெக்ட் பண்ணி கொடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்யும். அதாவது இந்த விண்டோலேயே வந்துடும். வேர்டாக இருந்தாலும் சரி, எக்ஸலாக இருந்தாலும் சரி. வேர்டாக இருந்தாலும் இதே வரும். வேர்ட்லையும் காமிச்சிடுறீங்கன்னா, வேர்ட்லேயும் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சாட் ஜிபிடி இங்கே வந்துடும், ஓகேங்களா? எங்கே இருக்குன்னா, ஹோம் டேப்லேயே ஜிபிடி வந்துருச்சா? ஹோம் டேப்லேயே ஜிபிடி வந்துருச்சு. இந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றதை பார்த்துங்க. இங்கே என்னெல்லாம் பண்ண முடியும் அவனே காமிச்சிடும். இதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், இது ஒர்க் ஆகுதான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரை பண்ணி என்கிட்ட வந்துச்சு. அதை என்ன பண்ணணும்னு சொல்ல பாருங்க. நீங்கள் இங்கே ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து ஐ எம் லீவ் டுடே, ஐ எம் நாட் வெல், சம்திங் ஏதோ டைப் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டைப் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ண பிறகு இங்கே வாங்க. இங்கே வந்து டிரான்ஸ்லேட்னு கொடுத்தா டிரான்ஸ்லேட் பண்ணணும். கிராமரை மாற்றணும், கிராமர் மாற்றணும். ஸ்டைலை மாற்றினா ஸ்டைலை மாற்றும். சம்மரைஸ் பண்ணால் சம்மரைஸ் பண்ணும். பெரிய பேராகிராஃபை சின்னதாக கொடுக்கணும்னா சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணும். இங்கே போட்டுட்டு இங்கே நீங்கள் கேள்வி கேட்கணும். கொடுத்து இந்த ஏற மார்க்கு தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது மாற்றி அங்கேயே கேட்கும். இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வராது ஆன்சர், இந்த இடத்துல வராது. இங்கே தான் அவுட்புட் வரும். அவுட்புட் வரும்போது கேட்கும், ரீப்ளேஸ் பண்ணுமா வேணாமான்னு கேட்கும். ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தா மொத்த கண்டென்ட் இங்கே மாறிடும், ஓகேங்களா? அதாவது ஐ எம் நாட் வெல், ஐ வாஸ் நாட் வெல் டுடே அப்படின்னு தட்டினா அது தப்பு. ஐ வாஸ் நாட் வெல் டுடே அப்படின்றதே வார்த்தை தப்பு. இதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே பிளாக் பண்ண பிறகு இங்கே என்ன பண்ணுவோம்னா, கரெக்ட் திஸ் இங்கே போய் டைப் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ண கரெக்ட் த சென்டென்ஸ் யூசிங் ப்ராப்பர் மீனிங் அப்படின்னு போட்டு இங்கே அது தட்டினீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அது மாற்றி கொடுத்துரும். அது பெரிய டேபிளாக இருந்தால் கூட சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய சொல்லலாம். அதாவது என்னெல்லாம் அது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும். டிரான்ஸ்லேஷன் பாசிபிள், கரெக்டிங் த கிராமர் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃப்ரீ, ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஃபார்மட்டிங்கில் சிலது ஃப்ரீ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேட்டா போட்டு, ஒரு வேற ஃபுல் டேட்டாவை போட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மொபைல் நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடுன்னா எடுத்து கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் அதான் நம்பர், அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இமெயில் ஐடி இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்துரும். இதெல்லாம் ஃப்ரீ. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்தந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல அப்பப்போ லாகின் பண்ணி செஞ்சு அப்பப்போ செஞ்சு காமிச்சிருங்க. ஏன்னா $5 இருந்துட்டு நீங்கள் எத்தனை ப்ராம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவள் தான் அந்த $5 ப்ராம்ப்ட் அவள் தான். இல்லை ஃபுல் டைமாக எப்பவுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா $20 கட்டினீங்கன்னா மாதம் $20 கட்டினா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? அது நீங்கள் மாதம் $20 பிளானும் இருக்குது, ப்ராம்ப்ட் பிளானும் இருக்குது. அதாவது எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணால் கூட கட்டிக்கலாம். அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. அது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிங்க. இல்லை ஸ்டூடெண்டோட ஐடி வச்சு யூஸ் பண்ணீங்களோ, இல்லை நீங்களே மல்டிபிள் ஐடி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ, எப்படியோ. ஆனால் இதுதான் ஃபார்மெட்டு. இதை வச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது அவன் எதுவும் பிளைண்டாக இருந்தால் கூட அவனால் ஒர்க் பண்ண முடியும். அவனுக்கு லெட்டர் டைப் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாங்களோ அதை மட்டும் டைப் பண்ண தெரிஞ்சால் கூட, அதுவும் வந்து அவனுக்கு புரியாத மாதிரி தெரிஞ்சால் கூட போதும், அது NLP ப்ராசஸ் பண்ணிக்கும். இப்போ நான் டைப் பண்ணுற சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்ட் ஃப்ரேமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக தங்கிலீஷில் டைப் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி கூட கரெக்டாக ஒரு அளவுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டா கூட போதும், அதுவே அதை புரிஞ்சு கரெக்டாக பண்ணிக்கும். கரெக்ட் பண்ண பிறகு வந்த பிறகு நீங்கள் அதை மாற்ற சொன்னாங்களோ அதுவே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இது உள்ளே இருக்கு, ஓகேங்களா? அதனால இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இன்ஸ்டலேஷன் பற்றி திருப்பி ஒரு சொல்லிடுறேன்.
இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க. பேசிக் தாங்க. நார்மலாக என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து chatgpt.com போனீங்கன்னா openai.com போங்க. openai.com போனீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லேட்டாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஏபிஐ கீன்னு கிடைச்சி பார்த்தீங்களா, அதை எடுத்து போடணும். அது எங்கேருந்து எடுத்து போடணும்னு சொல்லி காமிக்கிறேன். அப்புறம் அதை போட விட்டீங்கன்னா கதாம போயிடும். இங்கே ஏபிஐ கீ வருது இல்லையா, இந்த ஏபிஐ கீ சேஞ்ச் வருது பாருங்க. ஓகேங்களா? கண்டினியூ வித் ஏபிஐ கீனா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் முடியுதுன்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகாது. எக்ஸலில் வராது. எப்படி வரும்? வேர்டில் போயிடுவோம். வேர்டில் சார்ஜ் போடுவோம். வராது. ஃப்ரீ வெர்ஷன் வந்துச்சு பாருங்க. செட் வெரி ஒன் ஏபிஐ. ஏபிஐ எங்கே போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது எங்கே இருக்குது அப்படின்னா சாட்ஜிபிட்டில் இருக்குது. சாட்ஜிபிட்டில் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ண பிறகு இங்கே போனீங்கன்னா இங்கே இது விட்டுருங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு. எங்கன்னா இது இருக்கு பாருங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே இருக்குமே. எனக்கு ஒரே நிமிஷம் இருக்குன்னா எந்த இடத்துல பண்ணலான்னா கஸ்டமைஸ் இங்கே இல்லை. ஏபிஐ கீ அங்கே தான் கிரியேட் பண்ணணும். அதை எடுத்து தான் அங்கே போடணும். உங்களுக்கான ஏபிஐ கீ கொடுக்கும். அந்த கீ எடுத்து அங்கே போடணும். இது ஏன் ஸ்லோவாக இருக்குன்னு தெரியல. செட்டிங்ஸ்லையா இருக்கும். இதில் கிடையாது. ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும். இங்கே போயிட்டு பண்ணணும். கஸ்டமைஸ் செட்டிங்ஸ். கஸ்டமைஸில் போகும். கஸ்டமைஸில் வேறு தான் இருக்குது. ஏபிஐ கீ எங்கே கிரியேட் பண்ணால் இருங்க. இங்கேயே கெட் ஏபிஐ கீ என்ன பண்ணுறது பார்க்க. இங்கே கெட் ஏபிஐ கீ இருக்குல்ல, இதில் போயிட்டு ஆல்ரெடி என் கீயை போட்டேன். இது இங்கே கொடுத்துருக்காங்க. இதோ வந்துருச்சு பாருங்க. இதில் லாகின் பண்ணிங்கன்னா இங்கே வருதில்ல, இங்கே போயிட்டு நம்ம கீயை கிரியேட் பண்ணணும். எந்த இடத்துல கிரியேட் பண்ண சொல்லணும்னா சைன் அப் பண்ணாலே வந்துடும். இது இருக்கு பாருங்க. ஆல்ரெடி நான் ஏகேபி யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது எந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னா வேறு அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது வேறு நம்பர் போட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். பூஜா, வாட்ஸ்அப்பில் ஒரு கோடு வந்திருக்கும் பாருங்க. ஸ்லோவாக இருக்குது. நீங்களே கிரியேட் பண்ணிவிடுங்க. இதில் போனீங்கன்னா அந்த வருது இல்லையா ஏபி வந்தாமா? வரலையா? சரி விட்டு பார்த்துக்கலாம். சரி, நெட்டு ஸ்லோவாக இருக்கா? ஓகே. அதாவது என்னென்னா அந்த இதில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிடுங்க. அங்கே கிரியேட் ஏபிஐ கீன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஒரு கீ கொடுக்கும். அதை காப்பி பண்ணி எடுத்துன்னு எங்கே போடணும்? இந்த இடத்துல போடணும். எங்கே? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்போ தான் அது ஒர்க் ஆகும் அந்த $5. இல்லைன்னா அந்த $5 வந்து கூட ஒர்க் ஆகாமல் போயிடும் உங்களுக்கு. சரியா? ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணுறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் தான் என் நம்பரு. டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். சரிங்களா? நான் இதை கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா என்கிட்ட இப்போ அது என்ன தெரியல, ஸ்லோவாக இருக்குது, அதனால் வரல. இது லாக் அவுட் ஆக மாட்டேங்குது. சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவையானது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வேறு டைமில் ஒர்க் பண்ண பாருங்கள். சரிங்களா? அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? பார்க்கலாம். எதனா டவுட் இருக்கா? கேட்கணுமா? யாருக்காச்சும் டவுட் எதுனா இருந்தால் கேட்கணுமா சொல்லுங்கள். சாட்டில் போடுறேன் என் நம்பரை, வேணுன்றதை எடுத்துக்கிடுங்க.
சாட்டில் போட்டிருக்கேன் நம்பரை, வேண்டுறத எடுத்துங்க. வேறு யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கணும்னா கேளுங்க. நம்பையில் இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி. ஓகே, பார்க்கலாம். பை.